அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது, சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், ஓய் டேட்டாவை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் வர வாரங்கள் வர நாட்கள் வந்து எப்படிலாம் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துடலாம் வாங்க. இதுதான் நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ். போயிட்டு போன வீடியோ போய் பாருங்கள், எந்த ஒரு லெவல்ஸும் சேஞ்ச் பண்ணல. டெக்னிக்கலாக எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்கு, ஓய் டேட்டா படி மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இது கண்டிப்பாக இருக்கும். அதை நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். 10 நாள் ட்ரேட் நடக்குதுன்னா 10 நாளுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கணும், டெக்னிக்கலாக நடக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 5 நாள் நடக்கலாம், ஒரு 3 நாளாச்சும் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றதான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம கொடுத்த லெவல். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 26,000லேருந்து 26,031 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்கன்னா அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், இல்லை ஒரு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணாங்கன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 26,000ன்றது ஒரு மேஜிக்கல் நம்பர், அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம் லாஸ்ட் ஒரு 3 வீடியோஸாக பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா 26,100 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,250 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ஓப்பன் பண்ணாங்கன்னா ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கொடுத்தாங்க. ஓப்பன் ஆகிட்டு, அதாவது மார்க்கெட் 26,000ன்ற ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணி அதில் பிரேக் பண்ணனால அது சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ நம்மளுடைய லைன் 26,031 என்ற அந்த ஜோனில் வந்து மார்க்கெட் ஒரு 1 hour கிட்ட, ஒரு 1/2 hour வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு கன்சால்டேஷன் வித் பாசிட்டிவ் பயாஸ்டு மார்க்கெட் ஏறிட்டு தான் இருக்குது. ஆனால் என்னென்னா பொறுமையாக ஏறுது. ஓகேங்களா? அழகாக பொறுமையாக ஏறி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 26,100ல் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த 100 வந்து பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து போராடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 2 மணிக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2 அழகாக பிரேக் பண்ணி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 3 26,250 வரைக்கும் எக்ஸாக்டாக போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் மார்க்கெட்டை வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கன்றதான ரீசன் இதுதான். எப்போ வேணால் மார்க்கெட் போயிருக்கலாம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், 50 பாயிண்ட்டுக்கு ஒரு கோடை போட்டிருந்தா கூட மார்க்கெட் மேலே தான் போயிருக்கும், அந்த லெவல்ஸை டச் பண்ணி தான் போயிருக்கும். பட் அது கிடையாது டெக்னிக்கல்ஸ். எந்த இடத்துல டேட்டாஸ் இருக்குது, எந்த இடத்துல ஓய் டேட்டா பில்ட் ஆகிருக்கு, எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். நேற்று ஓய் டேட்டா சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், புட் சைடு வந்து ஓய் டேட்டா வந்து அதிகமாக இருக்குது, கால் சைடு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ மார்க்கெட்டில் ஒரு சின்னதாக ஒரு ரேலி வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் இன்றைக்கி அப்படி தான் நடந்துச்சு. இந்த சுச்சுவேஷன் எல்லாமே 2 மணிக்கு மேலே, அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த செஷனில் என்னென்ன நடக்கும், ஹைலி வாலடைல் இருக்கும்னு சொல்லிட்டு யாரும் பெருசாக சேஃபாக இருக்கிறதுக்கு ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. பட் அந்த டைமில் தான் மார்க்கெட் வந்து நியர்லி ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் மேலே கொண்டு போயிட்டு இப்போ 26,184 மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக நம்மளுடைய லெவல்ஸில் ட்ரேட் ஆகி இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. மார்க்கெட்டு எப்படி உள்ள ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்தது இன்றைக்கி வந்து ஆல் டைம் ஹை, அப்படி இல்லைனா 26,261ன்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 26,380 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் ஆகி மேலே போகுது அப்படின்னா 26,500 600ன்ற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா 26,100 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே பிரேக் ஆகி வருது அப்படின்னா 26,030. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 25,950 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள், சார்ட்ஸு, டேட்டாஸ், இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் எப்படி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறேன், நான் எங்கெங்கே டேட்டாஸ் நான் கலெக்ட் பண்ணுறேன்றதை
எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. நீங்கள் ஒரு பர்சனல் ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய பேரை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குதா இல்லையா, அவங்க சொல்கிறத வச்சு மார்க்கெட் எப்படி மூமெண்ட் இருக்கும், எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், டெக்னிக்கலாக பண்ணுங்கள், ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸ் படி போகிறீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லா விஷயத்தையும் ஒரு கொலாபரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அது கூட நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் வந்து எப்பயுமே பொறுமையாக இருக்கும். மார்க்கெட்டுக்கு ரொம்பவே பொறுமை. ஏன்னா நேற்று நடந்திருக்கலாம், நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்ட்டு ஒன்றுமே நடக்கலை. இன்றைக்கி நிஃப்டிலையும் மார்னிங் ஓப்பன் பண்ணோடனே ஒரு 1.5 ஹவரில் நானும் நினச்சேன் பேங்க் நிஃப்டி மாதிரியே இதை கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஒரு மூமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதனால் பொறுமையாக இருந்தால் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நடக்குதா நடக்கலையான்றது தெரியும். ஸோ ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. இன்றைக்கி போயிடுச்சு, ட்ரேட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷன் மறுபடியும் வந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றதை நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கன்றது சொல்கிறதுக்கான ரீசன் இது தான். ஸோ இப்போ குளோபலாகவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் கிடையாது. செப்டம்பர் 30 அந்த செபி போர்ட் மீட்டிங் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டும் நல்லா இருக்குது, ஜாப்பனீஸ் மார்க்கெட்டும் நல்லா இருக்குது. ஓவராலாக குளோபலாக மார்க்கெட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து வீடியோ வராது. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட் வரும். அதில் நம்ம போன வாரம் என்ன சொல்லியிருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக நடந்துச்சா இல்லையா, அடுத்த வாரங்கள் எப்படி வந்து நடக்கும் அப்படின்ற வீடியோவை கிளியராக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். ப்ராப்பராக 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலான்ற பிளானை பண்ணிக்கோங்க. எப்பயுமே சொல்கிறதா, மார்க்கெட் வந்து ரொம்பவே பொறுமையாக இருக்கும். மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை யோசிக்காதீங்க. மார்க்கெட் எந்த மேலே போகுதா அவங்களுடைய தாட்ஸும் மேலே போகிற மாதிரி தான் இருக்கணும். மார்க்கெட் செல் பண்ணுறாங்களா, மார்க்கெட் கீழே விழுற மாதிரி இருக்கா, உங்களுடைய தாட்ஸுமே அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு தாட்ஸ் வரலையா, ஜஸ்ட் சைலண்டாக இருங்க. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கான செட்டப் வரும், நமக்கே தெரியும்ல, நமக்கான சூழ்நிலைகள் வந்து சில விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சுல ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல நின்றுங்க, ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதை மீறி போகணும் அப்படின்னு நீங்கள் பண்ணாதீங்க. டைம் எடுத்துக்கோங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. ஏதாவது ஒரு கான்செப்ட்ஸ் பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்கிறாங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா 30 minutes to 1 minute உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் ரீலில் ஒன்று சொல்கிறாங்கன்னா அது கேட்க வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா அதை எலாபரேட்டாக கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த 30 minutes ஷார்ட்ஸும் மட்டும் பார்க்காதீங்க. ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நான் ஆன்லைனில் நிறையா பார்க்குறேன். இன்றைக்கி நடந்த ட்ரேடிங் நம்மளுடைய குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் இவ்வளோ பண்ணாங்க, அவ்வளோ பண்ணாங்க தான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவங்க பின்னாடி எவ்வளோ ஒர்க்கு போட்டாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு நீங்களும் ஒர்க் போட்டிங்கன்னா நீங்களும் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள், பொறுமையாக கற்றுக்கோங்க. அந்த கற்றுக்கிற டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு ட்ரேடிங்கில் ஷேர் மார்க்கெட்டில் காசு சம்பாரித்து தரலனாலும் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அந்த பொறுமை, அந்த வெயிட் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். பர்சனலாக நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ பொறுமையாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க.